ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட நேம் ரவிசங்கர். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசிஸ் பற்றி பேசலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி, டாபிக்கில் வரலாம். ஓகே, இன்வெர்டர் ஏசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இன்வெர்டர் ஏசிஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ், காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றாங்க. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குது, காஸ்ட் நிறைய சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக இல்லையான்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த இன்வெர்டர் ஏசிஸ், நான் இன்வெர்டர் ஏசிஸ்னால் நீங்கள் வீட்டில் நார்மலாக எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏசிஸ் தான். ஸ்பிட் ஏசிஸ் எல்லாமே இருக்கலாம். நான் இன்வெர்டர் ஏசிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்ட் மார்க்கெட்டில் தான் வந்து இன்வெர்டர் ஏசிஸ் நிறைய வந்துருச்சு. இந்த இன்வெர்டர் ஏசிஸ் வந்து முக்கியமாக இன்வெர்டர் நான் தெரிஞ்சுருக்கோங்க. இன்வெர்டர்னாலே நம்ம வீட்டில் ஆல்டர்னேட் கரண்ட் இருக்குது, ஏசி கரண்ட். அந்த ஏசி கரண்ட் சொல்லுவோம் ஆல்டர்னேட் கரண்ட். அந்த கரண்ட் வந்து டிசியாக மாற்றணும், பேட்டரி கரண்ட்டாக மாற்றி பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணி அந்த சார்ஜ் ஆன பேட்டரியை வந்து மறுபடியும் நம்ம பவர் சப்ளையாக வெளியே எடுத்துக்கிறோம். ஏசி டு டிசி, டிசிலேருந்து ஏசி தான். ஏசினா ஏர் கண்டிஷனிங் கிடையாது, ஆல்டர்னேட் கரண்ட். ஏசி டூலேருந்து டிசிக்கு மொத்தம் டைரக்ட் கரண்ட்டாக மாற்றுறோம். பேட்டரி சார்ஜ் ஆகுது, பேட்டரியிலேருந்து மறுபடியும் ஆல்டர்னேட் கரண்ட்டாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இன்வெர்டர் பண்ணுற வேலை. இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து பேசிக்காக நம்ம ஸ்பிட் ஏசிஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அது இப்போ நார்மலாக வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டில் ஒரு சைக்கிள்னால் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வேவ் ஒன்று இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் வேவ் ஒரு நெகட்டிவ் வேவ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு சைக்கிள். அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். அதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ஸ்டைலில் அந்த சைக்கிளை வந்து ஒரு டைமிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு டைமிங் 1 செகண்ட்னா 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த டைமிங் இன்க்ரீஸ் பண்ணப்போ அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகும்னா குறைஞ்சிடும். சரிங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம குறைக்க நம்ம அந்த மோட்டரோட கம்ப்ரஸரோட ஸ்பீடை வந்து நம்ம குறைக்கலாம். இந்த ஸ்பீடை குறைக்கிறதுனால என்ன ஆகுனா பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக ஆகும். இந்த கான்செப்ட் தான் இன்வெர்டர் ஏசிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது வந்து இதில் வந்து முக்கியமாக ஒரு கன்சர்ன்ஸை பார்க்கலாம், அதே மாதிரி பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸை பார்த்தா இன்வெர்டர் ஏசி பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட்டானா ஆமாம், எனர்ஜி எஃபிஷியன்ட் தான். அது பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயருக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரோட பவர் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 800 கிலோவாட், 800 வாட்ஸோ இல்லாட்டி 700 வாட்ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுவே நான் இன்வெர்டர் ஏசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 50 to 60 யூனிட்ஸ் வந்து அதிகமாக, இல்லைனா 100 யூனிட்ஸ் வந்து அதிகமாக காட்டியிருப்பாங்க. இப்போ இது 800 வாட், இப்போ இன்வெர்டர் ஏசி 800 வாட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசி கிட்டத்தட்ட 950 வாட்ஸ் கிட்ட வந்து கன்சம் ஆகும். இது வந்து 1 இயருக்கு சொல்கிறேன், பர் டேக்கோ பர் மந்த்க்கோ இல்லை. 1 இயருக்கு வந்து அந்த 100 யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 யூனிட், ஒரு யூனிட் வந்து 1000 வாட்ஸ், ஒரு யூனிட் வந்து 1000 வாட்ஸு. நீங்கள் 1000 வாட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட் வந்து உங்கள் வீட்டுக்கு பில்லிங் வரும். சரிங்களா? இப்போ அந்த 100 வாட்ஸை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி 365 டேஸ் போட்டிங்கன்னா 100 வாட்ஸை நான் டிவைட் பண்ணி 365 டேஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் பர் டேக்கு உங்களுக்கு அந்த அடிஷ்னல் அமௌண்ட் ரேசிக்கும் நான் ரேசிக்கும் அடிஷ்னலாக வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப எனர்ஜி ரொம்ப காஸ்ட் சேவ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா ரொம்பலாம் காஸ்ட் சேவ் பண்ணணும்னா நீங்கள் சப்போஸ் மினிமம் நீங்கள் ஒரு 6 to 8 hours ஆகுது இன்வெர்டர் ஏசி உங்கள் வீட்டில் ரன் ஆகிட்டு இருந்தது, ஒரு 8 hours மேலே ரன் ஆகிட்டு இருந்தது, கண்டினியூஸ் யூசேஜ் இருக்குன்னா உங்களுக்கு நல்ல சேவிங்ஸ் கிடைக்கும். இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 hours 3 hours தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்டர் ஏசி போகவே கூடாது, நான் இன்வெர்டர் ஏசி தான் வாங்கிக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசி வந்து நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசியில் ஒரு உங்கள் பவர் கன்சம்ஷன் வந்து எந்த அளவு வித்தியாசமும் காட்டாது. ஏன்னா இனிஷியலாக ரூமை கூல் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். அந்த கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த இது கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அது ஒரு 1/2 hour ஆகிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சேவிங்ஸ் இருந்து கணக்கு தெரியாது. அதுவே நீங்கள் ஒரு 8 hours 9 hours கண்டினியூஸாக ஓடும், எங்கள் வீட்டில் காலையில் ஓடும், ஈவினிங் ஓடும், அந்த மாதிரி நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்வெர்டர் ஏசி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசி தான் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஒரு 35-32,000 வந்து நீங்கள் ஒரு 1.5 டன் வாங்கிடலாம். அதே இன்வெர்டர் ஏசி வந்து அந்த ரேட்டில் நீங்கள் வாங்கணுன்னா சப்போஸ் 3 ஸ்டாரோ இல்லை 4 ஸ்டாரோ 1.5 டன் வாங்கணுன்னா உங்களுக்கு 38,000 40,000 41,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த 8,000 ரூபா பார்த்தீங்களா? இப்போ இதுக்கும் நான் இன்வெர்டருக்கும் ஒரு 8,000 to 9,000 ரேட் வந்து வித்தியாசம் இருக்கும். இந்த 9,000 வந்து நீங்கள் 1 இயர் அந்த பவர் கன்சம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வெர்டர் ஏசிக்கும் நான் இன்வெர்டர் ஏசிக்கும் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங்கில் வந்து பவர் கன்சம்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் கன்சம்ஷன் பர் இயர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டேலி பண்ணி அது வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான யூனிட் வந்துடும். அந்த யூனிட்டும் நீங்கள் வாங்குகிற காசுக்கும் ஓகே வருத்தான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு
அந்த இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா வேண்டாமா, எஃபெக்டிவாக இல்லையான்னு தெரியும். இன்னொன்று, இன்வெர்டர் ஏசி வாங்கிட்டு எனக்கு எனர்ஜி சேவ் ஆகலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இன்வெர்டர் ஏசி வாங்கிட்டு அதை யூசேஜ் பண்ணும்போது ரூம் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதோ, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆளுங்க வந்துட்டு போகிறதோ, இல்லாட்டி ரூம்குள்ளே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனாலையோ வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா உள்ளே வந்து ஹீட் அதிகமாக ஜென்ரேட் இருக்கும், அதை குறைச்சி அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இன்வெர்டர் ஏசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிக்காக ஆன் ஆஃப் ஆகி கான்செப்டில் ஓடிட்டே இருக்கும். அதனால் வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டினியூஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது ஆன் ஆஃப் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். டார்க், இனிஷியல் டார்க்னு சொல்லுவாங்க. ஆன் பண்ணும்போது ஒரு தடவை அதோட டார்க் வந்து அதிகமாகும். அந்த டைமில் வந்து ஹை கரண்ட் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாகும். இன்னொன்று, இப்போது இன்வெர்டர் ஏசிஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கம்ப்ரஸர் வந்து ரன்னிங்லேயே இருக்கும். ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீட் டிபெண்ட்ஸ் அப்பான் லோடு வந்து அதிகமாகிடுச்சுன்னா, உள்ள டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் ஆகும். டெம்பரேச்சர் அச்சீவ் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே வந்து ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஆன் இன்வெர்டர் ஏசிஸில் கம்ப்ரஸர் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அப்போ உங்களுக்கு ரூமில் வந்து டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டைம் கம்ப்ரஸர் ஆஃப் ஆனோடனே உங்களுக்கே வந்து அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் தெரியும். மறுபடியும் ஆன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கூலிங் எஃபெக்ட் வரும். இந்த மாதிரி ஒரு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்ட், அதாவது சர்வீஸ் பார்ட். இந்த சர்வீஸ் பார்ட் வரும்போது எது எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசிக்கு தான் ரொம்ப எஃபெக்டிவ். அப்படி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக்காக ஜென்ரல் சர்வீஸ்லாம் 400-500 முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட 2500 மேக்ஸிமம் 2500 வந்து முடிச்சிடலாம். பட் இன்வெர்டர் ஏசிஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் கூட கூடிய விஷயம். சென்சார்ஸ் ஒரு சென்சார் பண்ணாலும் மற்ற சென்சாருக்கு சிக்னல் கிடைக்காது. அதனால் வந்து ஏசியை ஓட விடாது. அந்த சென்சார்ஸ் வந்து சர்வீஸ் பர்சன் கையில் வச்சுருப்பாங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு எந்த சென்சார் போச்சோ அதை வந்து ஆர்டர் பண்ணி மறுபடியும் வாங்கிட்டு வந்து போடணும். அதே மாதிரி போர்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த போர்டு சர்வீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும். 10,000 12,000 செலவாகும். இப்போது சர்வீஸ்னு வந்துட்டால் இன்வெர்டர் ஏசி வந்து ரொம்ப காஸ்ட்டு, ரொம்ப எஃபெக்ட் இல்லை, ரொம்ப அதிகம். அதே நான் இன்வெர்டர் ஏசி வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு இருக்கிற இடத்துலையே வந்து நான் இன்வெர்டர் ஏசிஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். பட் இன்வெர்டர் ஏசிஸில் போர்டு போயிடுச்சுன்னா அதை கொண்டு போய் திருப்பியும் வந்து அவங்களோட சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் அங்கே போய் போர்டை சரி பண்ணி மறுபடியும் எடுத்து வந்து போடுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்காது. அதனால் வந்து சர்வீஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் ஏசி வந்து 0. அதே வந்து நான் இன்வெர்டர் ஏசி வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. பட் காஸ்ட்டு வாங்குறதுல பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசி வந்து கம்மியான ரேட்டு, இன்வெர்டர் ஏசி வந்து ஹையான ரேட். இதுக்கும் அதுக்கும் ஒரு 8,000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசான எனர்ஜி கன்சப்ஷன் இருக்காது. ஒரு சப்போஸ் நான் இன்வெர்டர் ஏசி ஒரு 100 ரூபா எனர்ஜி உங்களுக்கு காசு சேவ் பண்ணுதுன்னா இன்வெர்டர் ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா சேவ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் கண்டினியூஸாக நீங்கள் ஓட்டுறீங்க, இன்வெர்டர் ஏசி கண்டினியூஸாக ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாக தெரியும். எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா நான் இன்வெர்டர் ஏசி வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை நான் கண்டினியூஸாக ஓட்டி நான் எனக்கு தேவைப்படுறது, இல்லை நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் எனக்கு வந்து மோர் தென் 8 hours மேலே ஓட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசி வாங்குறது ரொம்ப பெஸ்ட். பட் இன்வெர்டர் ஏசி வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நான் இன்வெர்டர் ஏசி வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். யார் வேணால் வந்து சர்வீஸ் பண்ணிடலாம். பட் இன்வெர்டர் ஏசினா அது ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் தான் வந்து பண்ணணும். சரிங்களா? இதுதான் இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசிக்கும் ஒரு பேசிக்கான ஒரு ட்ராபேக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணி வாங்கணும், இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி தான். பட் என்னோட சாய்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க, ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்வெர்டர் ஏசி வாங்கிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு 2 hours 3 hours மட்டும் அப்படின்னு வச்சிங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசி வாங்கிக்கோங்க. சர்வீஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.